நியூட்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் பார்க்க போறோம். ஸோ நியூட்லைட் சாலமன் ஒமேகா 3. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிரசன்ட் சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது இன்னைக்கு வந்து என்னன்னா, இந்தியா வந்து ஹார்ட் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. அதாவது அதிக இதய நோயாளிகள் உருவாகக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா இந்தியான்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ என்ன ரீசன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்கும் புரோட்டீன் பத்தி தெரியும், விட்டமின்ஸ் பத்தி தெரியும், மினரல்ஸ் பத்தி தெரியும். ஆனா ஒரு எசென்ஷியல் நியூட்ரியன்ட் பத்தி யாருமே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் தரது இல்லைங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எசென்ஷியல் அதாவது ஃபேட்ஸ் அப்படிங்கிறது குட் ஃபேட் இருக்கு, பேட் ஃபேட் இருக்கு. ஆனா எசென்ஷியல் ஃபேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவைப்படுது ஒண்ணு. அந்த குட் ஃபேட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ நம்ம பாடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லிவிங் செல்லையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒமேகா 3 இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம பாடியில பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஸோ நம்ம வந்து என்னன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டில வந்து நம்ம ப்ரிடாமினன்ட்லி ஹை ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். சரிங்களா? வெஜிடபிள் ஆயில்ஸ் வந்து அந்த ஹை ஒமேகா 6 தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய எடுத்துட்டு இருக்கோம். ஒமேகா 3க்கு இம்பார்ட்டன்ஸ் தரது இல்ல. ஸோ WHO என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நம்ம வந்து ஹார்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா அந்த ஒமேகா 3 டு ஒமேகா 6 ரேஷியோ வந்து ஒரு ரேஷியோ சொல்றாங்க. அதாவது 1:4 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ ரொம்ப பெட்டர் அப்படிங்கிறது 1:2. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சரிங்களா அந்த ரேஷியோ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:20 இருந்து 1:50 வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா? அதாவது ஒமேகா 3 ஒரு பங்கு இருந்துச்சு அப்படின்னா ஒமேகா 6 வந்து 20ல இருந்து 50 மடங்கு அதிகமா இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த இந்த ரேஷியோனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து நிறைய ஹெல்த் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த ஹெல்த் சேலஞ்சஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு நியூட்லைட்ல வந்து அருமையான ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. நியூட்லைட் சாலமன் ஒமேகா 3. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஒமேகா 3யோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போங்க. ஸோ ஒமேகா 3 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஹார்ட் ஹெல்த் ப்ராடக்ட்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரைகிளிசரைட்ஸை குறைக்கிறதுக்கு பெரிய பங்காற்றுதுங்க ஒமேகா 3. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எல்டிஎல் குறைக்குது. சரிங்களா? அதே மாதிரி இட்ஸ் ஆன்டி த்ரோம்பாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி த்ரோம்பாட்டிக் அப்படின்னா நம்ம வெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ல நமக்கு இந்த பிளட் கிளாட் ஆகாம தடுக்கக்கூடிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒமேகா 3க்கு இருக்குங்க. அதே மாதிரி ஹார்ட் ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹார்ட் ரேட்டை வந்து ஹார்ட் பீட்டை எப்படி நார்மலா வைக்கணும்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா த்ரெட்மில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ த்ரெட்மில் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா குறைஞ்சிட்டு வரணும். ஒரு நிமிஷத்துக்கு குறைஞ்சிட்டு வரணும். ஸோ அப்ப குறையல அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா பம்பிங் கெப்பாசிட்டி குறைவு அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த ஹார்ட் ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா நார்மலைஸ் பண்றதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒமேகா 3 தேவைப்படுதுங்க. அதே மாதிரி இந்த சடன் ரிஸ்க் இருக்கு இல்லைங்களா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சடனா ஹார்ட் அட்டாக்ல போயிடுவாங்க. ஸோ அந்த சடன் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணங்களை 35% வந்து பாத்தீங்கன்னா குறைக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆல் காஸ் டெத்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எந்த ரீசன்னாலும் டெத்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒமேகா 3 வந்து 15% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குறைக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்துக்காக பார்த்தோம். ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் ஹெல்த்துங்க. பிரெயின் ஹெல்த்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ் வி ஏஜ் நம்ம பிரெயின் வந்து ஷ்ரிங்க் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம உடல்ல இழைக்கிறோமோ இல்லையோ பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஷ்ரிங்க் ஆயிட்டே இருக்கும் நம்ம ஏஜ் ஆக ஆக. ஸோ அந்த ஷ்ரிங்கேஜை குறைக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒமேகா 3 ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம பிரெயின் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த பிரெயின் செல்ஸ் நம்ம ஹெல்த்தியா இருக்கணும். ஏஜ் ஆக ஆக அது வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெமரி ஆகட்டும் நம்ம எல்லா விஷயத்துக்கும் நல்லது. ஸோ அந்த அந்த செல்லோட ஹெல்த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஸோ அந்த பிரெயின் நம்ம ஹெல்த்தியா இருந்துக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அல்சீமர்ஸ் ஆகட்டும், டிமென்ஷியா ஆகட்டும், டிப்ரெஷன் ஆகட்டும், இதெல்லாமே தடுக்கக்கூடிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒமேகா 3 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஹெல்த்துங்க. சரிங்களா? ஸோ ஜாயிண்ட் ஹெல்த் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம பாடியில வந்து பாத்தீங்கன்னா அன்வான்ட் இன்ஃபிளமேஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸ்லயும் நமக்கு இருக்கும். ஸோ அந்த அன்வான்ட் இன்ஃபிளமேஷனை தடுக்கக்கூடிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒமேகா 3க்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா
சில பேருக்கு எல்லா ஜாயிண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயின்ஸ் இருக்கும், ரொமேட்டோ ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மூட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயின் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஜாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயின் இல்லாம இருக்கிறதுக்கு ஒமேகா 3 பெரிய ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் ஹெல்த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பங்காற்றுது. அதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஞ்சிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. அதாவது ஒமேகா 3 ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஒமேகா 3 சாப்பிட்டவங்களோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் தென் 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காம ஒமேகா 3 எடுக்காதவங்க கூட. சரிங்களா? ஸோ முக்கியமா 4 பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ ஹார்ட் ஹெல்த், பிரெயின் ஹெல்த், விஷன் ஹெல்த், ஜாயிண்ட் ஹெல்த். சரிங்களா? ஸோ இந்த இந்த 4 விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ கண்ணுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐ லிட்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல லூப்ரிகேட்டடா வச்சிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த குளுக்கோமா வராம தடுக்கும். கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கண்ணுல ப்ரெஷர் அதிகமாறப்போ வந்து பாத்தீங்கன்னா விஷனே லாஸ் ஆகக்கூடிய ரீசன் இருக்கு. So அந்த அந்த இதுவும் வராம நமக்கு தடுக்கக்கூடிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3 இருக்கு. சரிங்களா? சோ நமக்கு எப்படி டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இரிட்டேஷன் இருக்குங்க, ட்ரைனஸ் இருக்கும், சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஷஸ் இருக்கும், அந்த தோல் அலர்ச்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின் லெவல்ல பாக்குறப்போ ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்குங்க, அதே மாதிரி அல்சீமஸ் இருக்கும், டிமென்ஷியா இருக்கும், பைபோலார் டிசார்டர். சரிங்களா? ஸோ மனநல குறைபாடு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபிஷியன்சி ஆஃப் ஒமேகா 3 தான். அதுக்கப்புறம் ட்ரை ஐஸுங்க. ஸோ ஐ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரையா இருக்கும், ரொம்ப ஐ வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குங்க நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் அந்த ஸ்டிஃப்னஸ்ங்க. ஸோ ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ஆர் ருமட்டோ ஆர்த்தரைட்டிஸ். அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாடியில அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கும். இதெல்லாமே நமக்கு டிஃபிஷியன்சி சிம்டம்ஸுங்க. சரிங்களா? ஸோ எதனால நமக்கு இந்த டிஃபிஷியன்சி வருது காசஸ் பார்த்தோம் அப்படின்னா மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா டயட்ரி இன்டேக் தான். அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3 அப்படிங்கிறது நமக்கு ஃபுட்ல கிடைக்காதுங்க. நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்தா நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம பாடி உற்பத்தி பண்ணாது. அப்போ அந்த ஒமேகா 3 நம்ம ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்களை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 76% மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடல்ல ஒமேகா 3 கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அதனால அந்த டயட்ரி இன்டேக்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறைபாடு அப்படிங்கிறது இருக்குங்க. சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா புவர் கன்வர்ஷன். ஸோ புவர் கன்வர்ஷன் அப்படின்னா இன்னைக்கு ஒமேகா 3 வந்து நமக்கு ஃபேட்டி ஃபிஷ்ல தான் இருக்கு. சில பேர் வெஜிடேரியனா இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இபிஏ டிஹெச்ஏ இருக்காதுங்க, ஒன்லி ஏஎல்ஏ தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இபிஏ டிஹெச்ஏவா அது வந்து கன்வெர்ட் ஆகணும். ஸோ அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் B3, விட்டமின் B6, ஜிங்க், மெக்னீசியம் இருந்தாதான் அந்த ஏஎல்ஏ வந்து நமக்கு ஒமேகா 3 அதாவது நமக்கு பாடியில அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மையா மாறும். ஸோ B3, B6, ஜிங்க், மெக்னீசியம் டிஃபிஷியன்சி ப்ராப்பரான நியூட்ரிஷன் இல்லைனாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒமேகா 3 எடுத்தாலும் அது பாடியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கன்வெர்ட் ஆகாதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மெடிக்கல் கண்டிஷன்ஸுங்க. ஏதாவது இந்த டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸ்டொமக்ல ஏதாவது கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ப்ராப்ளத்துல ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஒமேகா 3 டிஃபிஷியன்சி இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கன்செப்ஷன் ஆஃப் சீட் ஆயில்ஸுங்க. ஸோ நம்ம வந்து காட்டன் சீட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், சரிங்களா, சன்ஃபிளவர் ஆயில், ஸோ இந்த மாதிரி ஆயில் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஆயில் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒமேகா 3 டிஃபிஷியன்சி வந்துடும். ஸோ இந்த ஆயில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய டயட்டீஷியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனிஸ்டும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன டிசீசஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒமேகா 3 இன்டேக் குறைவா இருக்கனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா பீப்புளுக்கும் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் தான். ஈவன் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்த்தட்டிஸ், ரொமட்டோ ஆர்த்தட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்தட்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷன் ப்ராப்ளம்ஸுங்க. அப்புறம் நியூராலஜிக்கல் இஷ்யூஸுங்க. சரிங்களா? ஸோ நியூரோபதி, ரெட்டினோபதி அந்த மாதிரி நியூராலஜிக்கல் இஷ்யூஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய டிசீஸா இன்னைக்கு இந்தியாவில் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான சோர்சஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு சோர்சஸ் இருக்கு. ஸோ சோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு
ஃபேட்டி ஃபிஷஸ்ங்க, லைக் சால்மன், மேக்ரல், சரிங்களா, சார்டின், அந்த மாதிரி நமக்கு அந்த ஃபேட்டி ஃபிஷஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோர்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சியா சீட்ஸ்ல இருக்குங்க, வால்நட்ஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் சோர்ஸ். இது ஏஎல்ஏ ஃபார்ம்ல இருக்கும், இபிஏ டிஹெச்ஏ ஃபார்ம்ல இருக்கு. சரிங்களா. ஸோ முதல்ல அந்த டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ஒமேகா 3 டு ஒமேகா 6 ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1:4 இல்ல 1:6 இருந்தா நல்லது இல்லையா. ஸோ நம்ம ஒன்னு அந்த ஒமேகா 6 அப்படிங்கிறது என்ன, வெஜிடபிள் ஆயில். ஸோ அந்த என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 ml எடுத்தா போதுங்க ஆயில். அப்போ 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 80 ml. ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணா போதும் இல்லைங்களா. ஆனா நம்ம எவ்வளவு யூஸ் பண்ண நீங்க வீட்டுல யோசிச்சு பாருங்க. சரிங்களா. ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 4 ல இருந்து 5 லிட்டர் யூஸ் பண்றாங்க ஆயில். சரிங்களா. எல்லாம் டீப் ஃப்ரை பண்றதுக்கு, தோசையில வந்து பாத்தீங்கன்னா, சரிங்களா, ஒரு நாளைக்கு தேவையான ஆயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோசை கன்சியூம் பண்றாங்க. சரியா. சோ அந்த நிலைமையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டிசீசஸ் வர காரணம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சீட் ஆயில் யூஸ் பண்றாங்க. தயவு செஞ்சு சீட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்க, கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அளவா. சரிங்களா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஆயில்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோர்சஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நம்மனால மீன் அப்படிங்கிறப்ப சீ ஃபிஷ்ங்கிறப்ப அப்படின்னா காஸ்ட்லி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் சோர்ஸ், அதுவும் காஸ்ட்லி தான். ஆனா பாடியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெடிலி அப்சர்வ் ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா. ஸோ எவ்வளவு சாப்பிட்டாலும் 10% மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒமேகா 3 கிடைக்காது வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்து. சரிங்களா. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட் சோர்ஸ், சரிங்களா, வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஃபுட் சப்ளிமெண்ட் பெஸ்ட் சோர்ஸ் பாத்தீங்கன்னா நியூட்லைட் சால்மன் ஒமேகா 3. ஸோ எதுக்காக சால்மன் ஒமேகா 3 நியூட்லைட்ல இருந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3x நமக்கு கிரேட்டர் அப்சார்ப்ஷன் பவர் இருக்கு ஒமேகா 3ல. என்ன ரீசன்னா 9 ஸ்டெப் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்றாங்க. சரிங்களா. ஸோ 9 ஸ்டெப் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒமேகா 3 கிடைக்குதுங்க. அதே மாதிரி இது எங்க நமக்கு சோர்ஸ் பண்றாங்கன்னா, நார்வேல இருக்கக்கூடிய ஆழ்கடல்ல டீப் சீல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எடுக்கிறாங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நார்வே கடல்ல தான் ரிச் சோர்ஸ் ஆஃப் அல்கே இருக்கு. அல்கே அப்படிங்கிறது என்னன்னா கான்சன்ட்ரேட் ஃபார்ம் ஆஃப் ஒமேகா 3. ஸோ அந்த ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா அது சாப்பிடறதுனால அந்த ஃபிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3 கிடைக்குதுங்க. சோ அந்த ஃபிஷ்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எடுக்கிறாங்க. அப்போ ஆழ்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷனே இருக்காது, ரிச் சோர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் ஒமேகா 3 இருக்கு. சோ அது வந்து எடுக்கும்போது என்னன்னா நமக்கு அந்த அப்சார்ப்ஷன் ரேட் நல்லா இருக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பியூரிஃபைடு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேனா நம்ம நியூட்லைட் சால்மன் ஒமேகா 3 தான். ஸோ எக்ஸ்பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது, ரேட் கம்மியா கிடைக்கும். ஆனா அவங்க என்னன்னா ஃபார்ம் ப்ரொடியூஸ் ஃபிஷ்ல இருந்து எடுக்கிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி ஆழ்கடல் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சாதாரண கடல்ல இருந்து எடுப்பாங்க. சாதாரண கடல்ல இருந்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதுல வந்து மெட்டல்ஸ் இருக்கும், ஹெவி மெட்டல்ஸ், மெர்க்குரி இருக்கும், கேட்மியம் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் சேலஞ்சஸ் வந்து நம்ம உருவாக்கும். சரிங்களா. அதே மாதிரி ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சர்டிபிகேஷன் எல்லாமே இருக்காதுங்க, ஓன் ப்ராசஸா இருக்கும். ஸோ தேர்ட் பார்ட்டி சர்டிபிகேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் இருக்கும், டாக்ஸின்ஸ் இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி அந்த கண்டென்ட் வந்து அதுல இருக்காது. அந்த லேபிள்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இபிஏ டிஹெச்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கண்டென்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அது கிடைக்காது. அதே மாதிரி ரான்சிட், சரிங்களா, அது வந்து அழுகக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா அது ஆயில்ல ஜாஸ்தி. ஸோ ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணல அப்படின்னா ரான்சிட் ஆகிடும். சரிங்களா. சீக்கிரம் அழுகிடும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ பொட்டன்சி கிடைக்காது. ஆனா நமக்கு சால்மன் ஒமேகா 3 நியூட்ரியன்ட் எடுக்கும்போது அந்த ரைட் இபிஏ டிஹெச்ஏ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு தேவையான அந்த நமக்கு நியூட்ரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ நம்ம இது சாப்பிட்றதுனால நம்ம ஹார்ட்டை பாதுகாத்துக்கலாம், நம்ம பிரெயினை பாதுகாத்துக்கலாம், நம்ம விஷனை பாதுகாத்துக்கலாம், நம்ம ஜாயின்ஸையும் பாதுகாத்துக்கலாம். ஸ்கின்ல இருந்து டோன் வரைக்கும் வந்து ஸ்கின்ல இருந்து டோ வரைக்கும். சரிங்களா. நமக்கு ஒரு ப்ராடக்ட் அத்தியாவசியம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சால்மன் ஒமேகா 3 எடுத்துக்கணும். ஸோ 18 இயர்ஸ் நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா நார்மலா மெயின்டெனன்ஸ்க்கு அப்படின்னா 1 எடுத்துக்கணும். நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 எடுத்துக்கணுங்க. சரிங்களா. எடுத்துட்டீங்கன்னா மேற்கொண்டு நம்ம ப்ராப்ளத்துல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் நீங்க ஒமேகா 3யோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா இது நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியால ரொம்ப ஒரு தேவையான ஒரு பொருள் நம்ம நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அது வந்து ஒமேகா 3 தான். ஓகே. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட்